விலை மதிக்க முடியாமல் 1,00,000க்கு போன தங்க நகை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவசியம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நாம் வீட்டில் எப்போவுமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கழுத்தில் போட்டிருக்க நகையாக இருக்கட்டும், காதில் போட்டிருக்க தோடு, மோதிரம், இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளில் சூப்பராக பாலிஷ் பண்ணலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய தக்காளி இருக்குல்ல, அதை எடுத்து இது போல் 2ஆக கட் பண்ணிக்கணும். இந்த தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் வச்சுருக்கக்கூடிய நகையை இந்த தக்காளிக்குள்ளே வச்சு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நாள்பட்ட அழுக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதே போல் அந்த பழைய நிறம் மாறி பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும். அவசரமாக ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கடையில் போய் கொடுத்து அதை பாலிஷ் பண்ண முடியாது, டைம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கும் போது இது போல் நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நம்ம பெரிய நகை வச்சுருப்போம் பார்த்திங்களா, டாலர் செயினாக இருக்கட்டும், இல்லை நெக்லஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த தக்காளி இருக்குல்ல, இந்த தக்காளியில் கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூளை போட்டுட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். அதே போல் பார்த்திங்கன்னா புதுசு போல் அழகாக ஒரு நிறம் கிடைக்கும். இதே போல் நம்ம போட்டிருக்கக்கூடிய தோடு, மோதிரம், இது எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க தண்ணியில் இதை கழுவி உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு நார்மல் தண்ணி இருக்குல்ல, அந்த டேப் வாட்டரில் நல்லா இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை அவசியம் நீங்கள் இதை கழுவிக்கணும். இந்த உப்பு தண்ணி, சோப்பு இதெல்லாம் படுறதுனால தான் இந்த கரைகள் வந்து நமக்கு அப்படியே நம்ம நகைகளில் படிஞ்சிருது. அதனால் அவசியம் நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம எப்பவும் போல் போட்டுக்கலாம். இந்த டிப்பு அவசியம் செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். கிலோ கணக்கில் பட்டாணி இருந்தாலும் அதை 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக உரிக்கலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அகலமான பாத்திரத்தில் அரைவாசி அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி அடுப்பில் வச்சோடனேயுமே பட்டாணி எல்லாத்தையும் அதில் நம்ம சேர்த்துக்கணும். அந்த காய்களை சேர்த்துட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க தண்ணி நல்லா பார்த்திங்கனாக்கா முங்குற அளவுக்கு வச்சிடணும். அதாவது அந்த காய்கள் எல்லாம் முங்குற அளவுக்கு நல்லா உள்ளே அமுக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுக்குன்னு சூடாகணும். அந்தளவுக்கு சூடானால் போதும், கொதிக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறம் இந்த காய்கள் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து எடுத்தோன்னே பட்டாணியை நம்ம உரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது பாருங்கள், கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாலே போதும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதும், பட்டாணி எல்லாம் கடகடன்னு வெளியே வந்துடும். இது நம்ம ரொம்ப நேரத்துக்கு போட்டு அழுத்தி உரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா 5 நிமிஷத்தில் பார்த்திங்கனாக்கா நல்லா 2 கிலோ 3 கிலோ பட்டாணி அளவுக்கு கூட கடகடன்னு எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா கடுக்குன்னு சூடான இருக்க தண்ணியில் போட்டோன்னே இந்த தோலெல்லாம் நல்லா சாஃப்டாயிரும். அதனால் பட்டாணியை வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தோல் தான் சாஃப்டாக இருக்குமே தவிர பட்டாணி உள்ளே நமக்கு வெந்திருக்காது. அதனால் பட்டாணி வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவும் வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம கையில் இப்படி டச் பண்ணி எடுத்தாலே போதுங்க, அழகாக பட்டாணி எல்லாமே சூப்பராக அந்த தோல்லேருந்து கலண்டுக்கிட்டு வந்துடும். பாருங்கள், எல்லாமே ஒரு 5 நிமிஷத்தில் உரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கள், 2-3 பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு பெரிய டவல் எடுத்துகிட்டு அந்த டவலில் போட்டு வச்சு நல்லா 1 மணி நேரம் அப்படியே காய விட்டுறணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்மளோட சமையல் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்வர் டப்பா இருக்குது பாருங்கள், சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதுபோல் நம்ம ஸ்டோர் பண்ணுறனால நமக்கு எந்த மாய்ஸ்டர், ஈரப்பதமும் இருக்காது. அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று பட்டாணியும் ஒட்டாது. ஃப்ரீசரில் போடுறதுனால நம்ம 1 மாதம் வரை இந்த பட்டாணியை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். பட்டாணி சீசன் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வரை இந்த பட்டாணி வந்து தாங்கும். நீங்கள் ஒரு 10 கிலோ அந்த மாதிரி கூட வாங்கி இது போல் உரித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. பூண்டு பல் ஒரு 3லேருந்து 4 பல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பல் மேலே ஊக்க வச்சு சேஃப்டி பின் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு எல்லா சைடும் நல்லா குத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின்னில் அப்படியே சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டு ஒரு 2 பல் ஒவ்வொரு பின்லையும் சொருகி வச்சுக்கோங்க. சொருகிட்டு இது எங்கே நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்குது பார்த்திங்களா திரை, கர்டைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கர்டைன்ஸில் வந்து இதை நம்ம மாட்ட போகிறோம். நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இந்த லைட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய திரை இருக்குது பார்த்திங்களா, அந்த திரையில் போய் பல்லி நின்றுக்கும். அந்த பல்லி வந்து நம்ம என்ன தான் விரட்டினாலும் போகாது. இது போல் பூண்டு பல்லை ஊக்கில் குத்தி நீங்கள் மாட்டி வச்சு பாருங்கள், இந்த பல்லி வந்து இந்த வாசத்துக்கு வராது. இது ரூம், ஹால், எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலலாம் நமக்கு இது போல் பல்லி வந்து நிற்கிதோ அந்த இடத்துல இது மாதிரி ஊக்கில் குத்தி பூண்டை வச்சு விட்டுருங்க. இந்த வாசத்துக்கு வந்து பல்லி வந்து அவ்வளோவா நமக்கு வராது. இது போல் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த பூண்டு பல்லை மாற்றி வச்சுருங்க. வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணுற கத்தி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அடிக்கடி ஷார்ப்னஸ் வந்து நமக்கு போயிடும். இதை நம்ம கடையில் கொடுத்து ஷார்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணாலுமே பார்த்திங்கன்னா கையை அடிக்கடி கட் பண்ணி விட்டுரும்.
அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சமாக நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட்டை வச்சுட்டு இது போல் நல்லா 2 சைடும் 10 தடவை இப்படி நல்லா தேய்ச்சி விடணும். இப்படி பண்ணுறனால கொஞ்சம் மொக்கையாக இருக்க கத்தி ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கட் பண்ண வரும். இந்த சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்லா கத்தியை கழுவிட்டு நீங்கள் எப்பவும் போல் சமையலுக்கு பயன்படுத்தலாம். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்ப்போம். சின்ன வெங்காயம் 4-5 எடுத்து உரித்து எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இது போல் கட் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக பல்லு விளக்கக்கூடிய பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வச்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஊக்கில் குத்திட்டு இதை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம வெங்காய கூடை தக்காளி கூடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடையில் இது போல் சொருகி விட்டுறணும். இப்போ வந்து நான் வந்து வெங்காயத்து மேலே சொருகி விட்டுருக்கேன். நீங்கள் கூடையில் வந்து மாட்ட முடிஞ்சாலும் இந்த ஊக்கை வச்சு அப்படியே மாட்டி விட்டுடலாம். இந்த பனிக்காலத்தில் சின்ன சின்னதாக ஒரு கொசு வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொசுவெல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் மேலே வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். துணி துவைக்கிறதுக்காக வாங்கக்கூடிய வாஷிங் லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிக்விட் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாமல் இதை ரொம்ப பயனுள்ளதாக மாற்றலாம். இந்த பேக்கில் என்ன பண்ணுங்கள், நல்லா கழுவிட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிரும். இது ஒரு ஐஸ் பேக் மாதிரி நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். எங்கெல்லாம் நமக்கு கை, கால், முட்டி, பாதம் இதெல்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல இதை வந்து நல்லா ஐஸ் பேக் வந்து ஒத்தடம் கொடுக்கலாம். இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்னுமே இதில் கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி சுடுதண்ணி பேக் ஒத்தனை கூட இதில் கொடுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ரெசிபீஸ்க்கும் இதே போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கும் நம்ம டெக்லிங்க் டெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.